சுவாமி யதீஸ்வரானந்தரின் தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும் என்ற நூலிலிருந்து அவதாரங்களை பற்றிய இந்துக்களின் கருத்து. மற்ற மதங்களைப் போல் அல்லாமல் இந்து மதம் இறைவனின் பல அவதாரங்களை ஏற்கிறது. சாதாரண மக்கள் பரமாத்மாவை அறிந்து கொள்வதற்கு சாதனமாக ஒவ்வொரு அவதாரமும் கருதப்படுகிறது. இறைவனின் எந்த அவதாரத்தையும் இந்து மதத்தை சேர்ந்த ஒருவன் தனது ஆன்மீக லட்சியமாக எடுத்துக்கொண்டு அதன் மூலம் பிரம்மத்துடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முயற்சிக்கலாம். குற்றம் காண்பதில் ஆர்வமுள்ள மேற்கத்திய கல்வியாளர்கள் காண்பது போன்று ஒரு பக்தன் இறை அவதாரத்தின் மனித அம்சங்களின் குறைபாடுகளை காண்பதில்லை. அவதாரங்களின் தெய்வீக தன்மைகளையும் தெய்வீக குணங்களையும் மட்டுமே பக்தன் பார்க்கிறான். அவதாரங்களின் மனிதத்தன்மை என்பது பக்தன் அவர்களுடன் ஆழ்ந்த உறவுமுறையை ஏற்படுத்தி கொள்ள பயன்படுகிறது. மனித அம்சம் என்பது அந்த தெய்வீக அம்சத்தின் ஒரு சின்னம் மட்டுமே. மகாவிஷ்ணுவின் ஓர் அவதாரம் ராமர். அவர் உண்மை மற்றும் கடமை இவற்றின் வடிவமாக திகழ்ந்தார். சாதாரண பக்தர்கள் அவரது அழகிய உருவத்திற்கும் நற்குணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஆனால் உயர்நிலை பக்தன் அவரை எல்லாவற்றையும் வியாபித்திருப்பவராக கண்டு பின்வருமாறு பிரார்த்திக்கிறான்: நீயே உயர்ந்த தர்மங்களின் வடிவாக விளங்குகிறாய். நீயே எல்லோருக்குள்ளும் உறையும் பரமாத்மா. நீயே சிறந்த அடைக்கலம். நீயே மனித குலத்தை காப்பவன். நீ நிர்மலமானவன், மாறாதவன், அழிவற்றவன், தூயவன், நித்தியமான ஞான வடிவாக விளங்குபவன், சத்திய வடிவனன். ஸ்ரீ கிருஷ்ணரின் பலவித வடிவங்களை தங்களது லட்சியமாக கொண்டு பின்பற்றுவது பரவலாக வழக்கத்தில் உள்ளது. ஆனால் அது பலராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. பண்படாத மனம் கொண்ட விமர்சகர்கள் கோபிகைகளுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்த பிருந்தாவன லீலையை கொச்சைப்படுத்துகின்றனர். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணரை போன்ற பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பகவத் பிரேமையின் ஓர் உன்னத நிலையை கண்டனர். காமமும் உலகியலும் சிறிதும் இல்லாத மனிதர்களால் மட்டுமே அதை உணர முடியும். ஸ்ரீகிருஷ்ணரின் விஸ்வரூபம் எங்கும் வெளிப்படுவதைக் கண்ட அர்ஜுனன் அவரை வணங்கி, ஓ பிரபோ, எங்கும் நிறைந்தவன் நீ, எல்லையற்ற ஆற்றலும் எல்லையற்ற வீரியமும் உடையவன் நீ. நீ எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறாய். நீயே எல்லாமுமாக இருக்கிறாய் என்று கூறி போற்றுகிறான். அவ்வாறு உருவ அருவ கருத்து, அதாவது பலவற்றில் விளங்கும் ஒரே பரம்பொருள் பற்றிய கருத்து இந்துக்களின் ஆன்மீக வாழ்க்கையில் முழுவதும் நிறைந்துள்ளது. இந்து சாஸ்திரங்களின் உண்மையான தாத்பரியத்தை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள் இந்த உண்மையை தெளிவாக அறிவர். சமய சமரசத்திற்கும் நல்லிணக்கத்திற்கும் அழைப்பு. எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஏற்றுக்கொள்ளுதல் என்னும் இந்த உயர்ந்த லட்சியத்தை எல்லோராலும் அடைந்துவிட முடியாது. தங்களது சமயத்தின் மீது ஆழ்ந்த பற்றுதல் உடைய ஒருதலைபட்ச பக்தர்கள் பல நேரங்களிலும் தங்களது இறைவனையும் இறை அவதாரத்தையும் வழிபடுவதன் மூலம் அல்லது தனது செய்தியை குறிப்பிட்ட இறை தூதர் வழியாக மனிதர்களுக்கு வழங்கும் உருவக்கடவுள் அல்லது அருவக்கடவுளிடம் பக்தி கொள்வதன் மூலம் மட்டுமே முக்தி கிடைக்கும் என்று எண்ணுகின்றனர். அத்தகைய குறுகிய பார்வையுடைய மனிதர்கள் இருந்தாலும் பரந்த மனப்பான்மை கொண்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வத்தின் மீது உள்ள அன்பையும் நம்பிக்கையையும் எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் இருந்தாலும் மற்ற எல்லா இறை உருவங்களையும் அந்த ஒரே மெய்ப்பொருளின் வெளிப்பாடாகவே காண்கின்றனர். பிரபஞ்சத்தின் தலைவரான சிவபெருமானுக்கும் பிரபஞ்சத்தின் அந்தராத்மாவாக இருக்கும் விஷ்ணுவுக்கும் உண்மையில் எந்த வேறுபாட்டையும் நான் காணவில்லை. இருந்தாலும் எனது பக்தி சிவபெருமானிடமே நிலை பெறட்டும். சற்று பிற்காலத்தில் தோன்றிய மற்றொரு பாடல் அடிப்படையில் விளங்கும் இணக்கத்தை தெளிவாக எடுத்துரைக்கிறது. விஷ்ணு, சிவன், பிரம்மா, இந்திரன், சூரியன், சந்திரன், புத்த பகவான், மகாவீரர் என்று எந்த பெயரால் பரம்பொருள் அழைக்கப்பட்டாலும் நான் எனது வணக்கங்களை அந்த பரம்பொருளுக்கு மட்டுமே செலுத்துகிறேன். அவர் பற்றற்றவர், விருப்பு வெறுப்புகள் அற்றவர், உலகியலும் அஞ்ஞானமும் அற்றவர், தூய்மையும் தயையும் கொண்டவர், எல்லா நற்குணங்களையும் கொண்டவர். இவ்வாறு வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் கருத்து எல்லா காலங்களிலும் தொடர்ந்து
இந்திய ஆன்மீகத்தின் அடிப்படை உண்மையாக இருந்து வந்துள்ளது. அதை மனு மிகவும் உயர்த்தி கூறியுள்ளார். எல்லோரையும் ஆள்பவரும் நுட்பமானவற்றிற்கும் நுட்பமாக உள்ளவரும் மகிமை பொருந்திய ஒளி படைத்தவரும் தியானத்தினால் மட்டுமே அடையப்படுபவருமான பரமாத்மாவை ஒருவன் அறிய வேண்டும். ஒன்றையாக விளங்கும் பரமாத்மாவை சிலர் அக்னி என்றும், சிலர் மனு என்றும், சிலர் பிரஜாபதி என்றும், சிலர் இந்திரன் என்றும், சிலர் பிராணன் என்றும், சிலர் நித்தியமான பிரம்மம் என்றும் கூறுகின்றனர். பன்மை மற்றும் எல்லைக்கு உட்பட்ட தன்மை கொண்ட கருத்துக்களை கடந்து மேலெழ முடியாத மனிதர்கள் அக்னி முதலிய சொற்கள் மூலம் பல கடவுளர்கள் இருப்பதாகவே அறிகின்றனர். ஆனால் உயர்ந்த கண்ணோட்டம் கொண்டவர்கள் பல்வேறு சொற்கள் மூலம் ஒரே தெய்வீக புருஷனின் பல்வேறு அம்சங்களையும் குணங்களையும் குறிப்பிடுகின்றனர். சரியாக சொன்னால் ஒரு கடவுள் கொள்கை உடையவரும் அத்வைதிகளும் இருக்கின்றனர். பல்வேறு பெயர்கள் ஒரே கடவுளின் பல்வேறு குணங்களை குறிக்கின்றன என்றே அவர்கள் கொள்கின்றனர். அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு உரை எழுதியவர்களுக்கும் ஒரு கடவுள் கொள்கையை பற்றி பேசும் தற்கால ஆரிய சமாஜத்தினருக்கும் பெருத்த வேறுபாடு இல்லை. பெயரும் உருவமும் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த இறைவனாகவும் அல்லது அவதாரமாகவும் இருந்தாலும் சரி, உருவக்கடவுளை அருவத்தின் ஒரு வெளிப்பாடாக கருதினால் உருவ அருவ அல்லது அருவ உருவ கூட்டு வழிபாடுகளில் எல்லா சமயங்கள் மற்றும் மதங்களை சேர்ந்த அனைவரும் தங்களை மனப்பூர்வமாக இணைத்து கொள்ளலாம். தற்காலத்தில் இறைவனின் பரந்த அம்சத்தை உணர்ந்து கொள்வதை வலியுறுத்த வேண்டும். அதுவே எல்லா நாடுகளிலும் எல்லா சமயங்களிலும் உள்ள உண்மையான ஆன்மீக மனிதர்களை ஒருங்கிணைக்கும் சிறந்த கருவி. அதன் மூலம் அவர்களை பொதுமக்களின் நன்மைக்காக சகோதரத்துவத்துடன் நட்பு முறையில் ஒன்று கூடி சேவை மனப்பான்மையுடன் செயல்புரிய வைக்கலாம். இரண்டற்ற ஒன்றேயானவரும் வடிவமற்றவரும் காரணமற்றவரும் தனது எல்லையற்ற சக்தியால் பலவித உருவங்களை படைத்தவரும் படைப்பின் தொடக்கத்தில் பிரபஞ்சத்தை தோற்றுவித்தவரும் யாரோ, இறுதியில் யாரிடம் பிரபஞ்சம் ஒடுங்குமோ அந்த பிரம்மம் நம்மை நல்ல சிந்தனைகளுடன் விளங்க செய்யட்டும். அத்தியாயம் 5. உலகியல் கடமைகளும் ஆன்மீக வாழ்க்கை. எது கடமை? நாம் பல்வேறு செயல்களில் ஈடுபடுகிறோம். அவற்றை பொதுவாக கடமை என்றே அழைக்கிறோம். பல நேரங்களில் அவை நமக்கு அமைதியற்ற நிலையையும் துன்பத்தையும் கொடுப்பதையே காண்கிறோம். அப்படியென்றால் கடமையை பற்றிய நமது பொதுவான கண்ணோட்டத்தில் ஏதோ தவறு இருக்க வேண்டும். நாம் கர்மங்களை செய்கிறோம், வேலைகளை செய்கிறோம். ஆனால் அவற்றை எப்படி கர்மயோகமாக, ஆன்மீக சாதனையாக, இறைநிலையை அடையும் சாதனமாக மாற்றுவது என்பதை நாம் பொதுவாக அறியவில்லை. கர்மயோகத்தை பற்றி சுவாமி விவேகானந்தர் கூறியவற்றை இங்கு பார்ப்போம். சுயநலம் தலை தூக்கும் போக்கை முதலில் அழித்துவிட வேண்டும் என்று கர்மயோகம் கூறுகிறது. சுயநலத்தை தடுப்பதற்கான ஆற்றல் உங்களிடம் இருந்தால் அதை உடனே தடுத்து விடுங்கள். சுயநல பாதைகளில் மனம் செல்ல அனுமதிக்காதீர்கள். அதன் பிறகு உலகத்தில் சென்று முடிந்தவரை வேலை செய்யலாம், எல்லோருடனும் பழகலாம், விரும்பிய இடங்களுக்கு போகலாம். எந்த தீமையும் உங்களை களங்கப்படுத்தாது. தண்ணீரில் தாமரை இலை உள்ளது, ஆனால் தண்ணீர் அதை நனைக்கவும் அதன் மீது ஒட்டவும் முடியாது. அதுபோலவே உலகில் நீங்களும் இருப்பீர்கள். இதுதான் வைராக்கியம், ஆசையின்மை, பற்றின்மை. பற்றின்மை இல்லாமல் எந்தவித யோகமும் கைகூடாது. எல்லா யோகங்களுக்கும் பற்றின்மையே அடிப்படை. இல்லறத்தையும் அழகிய ஆடை அணிகளையும் நல்ல உணவு உண்பதையும் விட்டு பாலைவனத்தில் வாழும் ஒருவன் தீவிர பற்று உடையவனாக இருக்கலாம். அவனது ஒரே உடைமையான உடம்பே அவனுக்கு எல்லாமாக ஆகியிருக்கலாம். வாழ்க்கை என்பது கூட அந்த உடம்பை காப்பாற்றுவதற்கான போராட்டமாகவே இருக்கும். பற்றின்மை என்பதற்கு உடம்பிற்காக நாம் எதுவும் செய்யக்கூடாது என்னும் பொருள் அல்ல. அது மனதை பொறுத்தது. பிணைக்கின்ற சங்கிலியாகிய நான், எனது என்பவை மனதிலேயே உள்ளன. நாம் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் நமது உடல் மற்றும் புலன்களை அந்த சங்கிலி பிணைக்காவிட்டால் நாம் பற்றற்றவர்களே. ஒருவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கலாம்,
ஆனால் சிறிதும் பற்றில்லாதவனாக இருக்கலாம். மற்றொருவன் கந்தை உடுத்தி இருக்கலாம், ஆனால் தீவிர பற்று உடையவனாக இருக்கலாம். முதலில் நாம் பற்றற்ற நிலையை அடைய வேண்டும். பின்னர் இடையிடின்றி செயல்புரிய வேண்டும். பற்றுகளை விடும் வழியை நமக்கு கர்மயோகம் கூறுகிறது. சரி, அப்படியானால் கடமை என்பது என்ன? நிர்பந்தத்தின் பேரில் செய்யும் பணி மற்றும் கடமை என்னும் இந்த இரண்டு சொற்களில் நிர்பந்தத்தின் பேரில் செய்யும் பணி என்பது குறிப்பிட்ட ஒன்றுக்கு பதில் உதவியாகவும், நிர்பந்தங்கள் பேரில் செய்ய வேண்டிய நிலையை குறைக்கிறது. உதாரணமாக, ஒருவன் தனது வயதான விதவை தாயை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அதற்கு மாறாக கடமை என்பதில் சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் நிர்பந்தங்கள் குறைவாகவும், தர்ம நெறி மற்றும் ஒழுக்க நெறிகளின் தூண்டுதல்கள் அதிகமாகவும் உள்ளது. தன்னலத்திற்கும் கடமைக்கும் இடையில் சிக்கிக்கொண்டு சில நேரங்களில் எவ்வாறு அலைக்கழிக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிவோம். எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் கடமை என்பது அஞ்ஞானிகளாகிய நமக்கு ஒருவித கட்டுப்பாட்டையும் நிர்பந்தத்தையும் குறைக்கிறது. ஆனால் ஞானிகளின் நிலையே வேறு. இறை அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில், எனக்கு கடமைகள் ஏதும் கிடையாது, 3 உலகங்களிலும் நான் அடையாத பொருளும் இல்லை, அடைய வேண்டியதும் இல்லை, இருந்தாலும் நான் செயலில் ஈடுபடுகிறேன் என்றார். துன்பத்தில் வாடும் மனிதகுலத்தின் மீது தங்களுக்கு உள்ள கருணையால் அவதார புருஷர்களும் ஞானிகளும் சுதந்திரமாக செயலில் ஈடுபடுகின்றனர். ஞானிக்கு ஆசைகளால் எழும் மனப்போராட்டம் எதுவும் இல்லை. எனவே கடமைகளில் முரண்பாடுகளும் இல்லை. ஆகவே அவர்கள் ஒரே விதமாகத்தான், அதாவது இறைவனை அடையும் சாதனையாகத்தான் செய்கின்றனர். கடமையின் இயல்பை பற்றியும் அதை நிறைவேற்றும் வழியை பற்றியும் உள்ள அஞ்ஞானத்தால் பல நேரங்களில் நாம் குழம்பிய நிலையில் இருக்கிறோம். கடமையும் தன்னலமும். கடமை என்று பெரும்பாலும் நாம் எண்ணும் ஒன்று பல நேரங்களிலும் ஒரு நோயாக மாறிவிடுவதை சுவாமி விவேகானந்தர் சுட்டிக்காட்டுகிறார். கடமை என்பது நமக்கு நோயாகி விடுகிறது. அது எப்போதும் நம்மை இழுத்து கொண்டு போகிறது. நம்மை பிடித்து கொண்டு நமது வாழ்க்கை முழுவதையும் துயரமாக்குகிறது. அது மனித வாழ்வில் ஒரு சாபக்கேடு. கடமையும் கடமை உணர்ச்சியும் கோடை காலத்தின் நண்பகல் சூரியனைப் போல் நம் அந்தராத்மாவையே தகிக்கிறது. கடமைகளினால் அழுத்தப்பட்ட பரிதாபத்திற்குரிய அடிமைகளை பாருங்கள். அது அவர்களை பிரார்த்தனை செய்யவும் குளிக்கவும் கூட விடுவதில்லை. அது அவர்கள் மீது எப்போதும் அமர்ந்திருக்கிறது. வெளியில் சென்று வேலை செய்கிறார்கள், அதுவும் அவர்களது கடமைதான். வீட்டிற்கு வருகிறார்கள், வீட்டிலும் மறுநாள் செய்ய வேண்டிய வேலையை பற்றிய எண்ணத்தில் மூழ்குகிறார்கள். கடமை அவர்கள் மீது உள்ளது. இது அடிமை வாழ்க்கை. ஒரு குதிரை ஓடி ஓடி களைத்து நடுவீதியில் விழுந்து சாவது போல் இறுதியில் சாகிறார்கள். கடமையை பற்றி மக்கள் இவ்வாறு தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஒரே கடமை என்பது பற்றற்று இருப்பதும் சுதந்திரமாக செயல்படுவதும் செயல்கள் அனைத்தையும் கடவுளிடம் அர்ப்பணித்து விடுவதுமே ஆகும். நாம் கடமைக்கு அடிமையாகி நமது மொத்த வாழ்க்கையையே துயரம் மிகுந்ததாக ஆக்கிக் கொள்கிறோம். நமது கடமை எது என்பதையும் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் பற்றிய ஒரு தெளிவான புரிதலை நாம் பெற வேண்டும். நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கற்றுக்கொள்ளும் முன் பல நேரங்களிலும் மற்றவர்களுக்கு உதவ சென்று விடுகிறோம். அது அவர்களிடம் இருக்கும் அன்பினால் அல்ல, மாறாக நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ளவே அப்படி செய்கிறோம். மற்றவர்களுக்கு உதவ விரும்பும் தன்னலமற்ற மனிதர்களும் நிச்சயமாக இருக்கின்றனர். ஆனால் இது விந்தையான உலகம். இதை நமது மடத்தின் மூத்த துறவி ஒருவர் இறைவனின் மிகப்பெரிய பித்து பிடித்தவர்கள் சரணாலயம் என்றே கூறுகிறார். வாழ்க்கையில் வெறுப்படைந்த சலிப்பூட்டும் கடமைகளை ஏற்க விரும்பாத சுறுசுறுப்பான மனிதர்கள் பலர் இந்த விந்தை உலகத்தில் உள்ளார்கள். தங்களது தற்பெருமையை நிலைநாட்டிக் கொள்ள அவர்கள் தங்களை மற்றவர்கள் மீது திணிக்கிறார்கள். அவர்களுக்கு எனது அன்பான சேவை மிகவும் தேவை என்று அகங்காரம் கொண்ட அந்த மனிதர்கள் கூறுகிறார்கள். நாம் மற்றவர்களை வெறுக்கும் அளவிற்கு மற்றவர்களும் நம்மை வெறுப்பார்கள் என்று சிறிதும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு நாம் நம்மை முழுமையாக நேசிக்கிறோம்.
உளவியல் அறிஞர் ஒருவர் சில பெண்களிடம் அதை கூறியபோது அவர்கள் மிகவும் வியந்தனர். மற்றவர்களால் தான் இதயபூர்வமாக வெறுக்கப்படலாம் என்னும் எண்ணத்தை தன் மீதுள்ள நேசம் அவ்வளவு எளிதாக ஏற்காது. மற்றொரு விதமான தன்னல விரும்பிகளும் உள்ளனர். மற்றவர்களை மகிழ்விப்பதை அவர்கள் அளவுக்கு அதிகமாக விரும்புவார்கள். அவர்களுக்கு தியானமும் பிரார்த்தனையும் செய்ய நேரமில்லை. தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பல சங்கங்கள், நல்லுறவை கட்டிக்காக்கும் விருந்துகள், பல வகை மன்றங்கள், இரவு கேளிக்கைகள், அரசியல் கட்சிகள் முதலியவற்றில் சேர்ந்து இந்த உலகத்தை பாதுகாத்தே தீர்வது என்ற முடிவுடன் அவர்கள் இருக்கின்றனர். சிறிது காலத்தில் அவற்றின் மோகம் நீங்கிய பிறகு அல்லது செயல்பாடுகளில் சிறிது தொய்வு ஏற்பட்டால் அவர்கள் மிகவும் துன்பப்படுகின்றனர், அதிருப்தி அடைகின்றனர். சுவாமி விவேகானந்தர் அதை அழுத்தமாக கூறுகிறார். அடிமைத்தனத்தை கடமை என்று சொல்வதும் மாமிச பிண்டத்தின் மீது இருக்கும் தீவிர பற்றிற்கு கடமை என்று விளக்கம் தருவதும் எவ்வளவு எளிதானவை. பணம் முதலான பொருட்களின் மீது பற்று கொண்டு அவற்றை அடைய உலக களத்தில் இறங்கி போராடுகிறார்கள். இதை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். இது எனது கடமை என்பார்கள். பணத்தின் மீதும் லாபத்தின் மீதும் இருக்கும் முட்டாள்தனமான பேராசையை சில மலர்களால் மறைக்க பார்க்கிறார்கள். தன்னலத்தை மலர்களால் மூடி மறைத்துவிட்டு நம்மால் நமது கடமையை தன்னலமற்ற முறையில் செய்ய முடியாது. ஆன்மீக வாழ்க்கையில் அதை ஒரு அங்கமாகவும் மாற்றிக்கொள்ள முடியாது. தன்னலமுள்ள கடமை பல பிரச்சனைகளையும் புதிய பந்தங்களையும் ஏற்படுத்தும். அகங்காரத்தின் பல்வேறு முகங்கள், பல்வேறு பரிமாணங்களின் விசித்திர கலவையே மனிதன். தாங்கள் மதிக்கும் கருத்துக்களை கொண்ட பல்வேறு குழுக்களின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப மாறுபட்ட பல முகங்களை கொண்டவர்களாக மக்கள் பலரும் இருக்கின்றனர் என்று வில்லியம் ஜேம்ஸ் கூறுகிறார். நமக்கு 2 முகங்கள் உள்ளன. பல முகங்களும் இருக்கலாம். வேலையில் ஒரு முகம், கோவிலில் ஒரு முகம், வீட்டில் மற்றொரு முகம். தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் செய்யும் செயல்களை பலர் முன்னிலையில் செய்ய தயங்குகிறோம். சில நேரங்களில் நமது பல முகங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையாக உள்ளன. அவை நமக்கு முடிவற்ற குழப்பங்களை ஏற்படுத்துகின்றன. ஒரு மளிகை கடைக்காரரை பற்றிய கதை ஒன்று உள்ளது. அவரும் அவரது குடும்பமும் கிறிஸ்தவர்களின் மீட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு கிறிஸ்தவர்களாக மதம் மாறினர். அதுவரையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் தனது கடையில் வியாபாரம் செய்து வந்தார். மதம் மாறிய பிறகு ஒரு ஞாயிறு அன்று பக்கத்து வீட்டு பெண் ஒருத்தி பால் வாங்குவதற்காக அந்த கடைக்காரர் வீட்டின் கதவை தட்டினாள். கடைக்காரரின் பெண் தனது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, நாங்கள் சென்ற வாரம் மதம் மாறிவிட்டோம் என்பது உனக்கு தெரியாதா? இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பால் வாங்க வேண்டுமானால் எங்கள் வீட்டின் பின்பக்க கதவு வழியாகத்தான் வர வேண்டும் என்று கூறினாள். ஒன்றும் அறியாத பாமரன்தான் தன்னை இப்படி ஏமாற்றிக் கொள்கிறான் என்பது அல்ல. வாழ்க்கையின் உயர்நிலைகளில் உள்ளவர்களும் பல நேரங்களில் இரட்டை வாழ்க்கை வாழ்கின்றனர். ஜெர்மனியின் கோலோன் நகரின் இளவரசரை பற்றிய கதை ஒன்று உள்ளது. அவர் சர்ச்சின் தலைமை பாதிரியாகவும் இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு எளிய குடியானவனின் முன்பு தகாத சொற்களை பயன்படுத்தினார். அவனால் தனது வியப்பை அடக்க முடியவில்லை. தனது செயலை நியாயப்படுத்த இளவரசர் குடியானவனிடம், ஐயா நல்லவரே, நான் இவற்றையெல்லாம் தலைமை பாதிரியாக சொல்லவில்லை, இளவரசராகத்தான் கூறினேன் என்றார். கூர்மையான அறிவு கொண்ட அந்த குடியானவன், ஐயா இளவரசே, இளவரசர் நரகத்திற்கு சென்றால் தலைமை பாதிரியின் கதி என்ன என்று கேட்டான். தனது தனிப்பட்ட வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையையும் இரண்டாக பிரித்து அவற்றில் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட வகையில் நடந்து கொண்டால் அதற்கு அமைதியின்மை, இரட்டை பந்தங்கள் என்று பெருத்த விலை கொடுக்க வேண்டியிருக்கும். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இரட்டை வாழ்க்கையின் மூலம் நாம் நமது வாழ்க்கையில் நரகத்தையே உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக பல தீய விளைவுகளுக்கு இடம் கொடுக்கிறோம். உண்மையான கடமைகள் இருப்பது போன்றே போலி கடமைகளும் உள்ளன. வாழ்க்கையில் எந்த செயல் சரியானது,
எது தவறானது என்று முடிவு செய்வது எளிதல்ல. அமைதியான நாட்களில் மற்றவர்களை கொல்வது சட்டப்படி குற்றம். போர்க்காலங்களில் எதிரிகளை அதிக அளவில் கொல்வது படைவீரனின் கடமை. இந்து மதத்தின்படி பசுவை கோமாதாவாக வழிபடுகிறோம். அதை கொல்வது தவறு. முஸ்லிம்களின் சில பண்டிகைகளில் பசுவை கொல்வது புண்ணிய செயல். இந்துக்கள் எப்போதும் அகிம்சையை தங்களது கடமையாக கருதி வந்துள்ளனர். ஆனால் முற்காலங்களில் தங்களது மதத்தை சாராதவர்களை கொன்றதற்காக முஸ்லிம்கள் பாராட்டப்பட்டுள்ளனர். மாற்று கருத்து கொண்டவர்களை கூண்டோடு எரித்து தங்களது முதல் சர்ச்சை காப்பதையே தங்களது கடமையாக இடைக்காலங்களில் கிறிஸ்தவர்கள் கருதினார்கள். இப்படி பல வகையான கடமைகள். சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், கடமை என்பதற்கு புறசார்பான விளக்கம் தருவது என்பது இயலாத ஒன்று. எனினும் அகசார்பான விளக்கம் இருக்கிறது. எந்த செயல் நம்மை கடவுளை நோக்கி அழைத்து செல்கிறதோ அது நற்செயல், நமது கடமை. எது நம்மை கீழ்நிலைக்கு இழுத்து செல்கிறதோ அது தீயது, நமது கடமை அல்ல. ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரின் கருத்துப்படி ஆன்மா விரிவடைய உதவியாக இருக்கும் அனைத்தும் நல்லவை. ஆன்மாவை எது சுருங்க செய்கிறதோ அது தீயது. அடுத்த தலைப்பு, இந்து மதத்தின்படி கடமை அல்லது வர்ணாசிர தர்மம். சமூகத்தில் 4 பிரிவுகளை இந்து மதம் வகுத்துள்ளது. அவை பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்பன. ஒவ்வொரு பிரிவிற்கும் குறிப்பிட்ட கடமைகள் உள்ளன. முதிர்ச்சியின் அடிப்படையிலும், அதாவது மாணவன், இல்லறத்தார், செயல் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்ற வானப்பிரஸ்த மனிதன், எல்லாவற்றையும் துறந்த துறவி என ஒவ்வொருவருக்கும் சிறப்பு கடமைகளும் உள்ளன. பண்டைய இந்து கலாச்சாரத்தில் இத்தகைய வாழ்க்கை முறைகள் தனித்தனியாகவும் முறையாகவும் வரையறுக்கப்பட்டும் இருந்தன. தற்காலத்தில் மேற்கத்திய சமுதாய அரசியல் கருத்துக்களும் தொழில்நுட்பங்களும் அவற்றை மாற்றிவிட்டன. தற்காலத்தில் உரிமைக்கும் கடமைக்கும் இடையே குழப்பங்கள் உள்ளன. எந்த பிரிவில் தாங்கள் இருக்கிறோம் என்பதையும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறியாத மனிதர்கள் அதிகரித்தபடி உள்ளார்கள். இந்து தர்மத்தின்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தர்மம் உண்டு. அது அவனை இறைவனை அடையும் பாதையில் வழிநடத்துகிறது. தர்மம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய விதிமுறை. அது தனி மனிதன் மூலமும் சமுதாயத்தின் மூலமும் முழுமையாக வெளிப்பட்டு மனிதனின் முழு வாழ்க்கையையும் பிரபஞ்சத்தின் இயக்கத்துடன் ஒருங்கிணைக்கிறது. ஒரே ஆன்மாவே எண்ணற்ற வழிகளில் வெளிப்படுகிறது. சமுதாயத்தின் ஓர் அங்கமாக திகழும் தனி மனிதன் பகுக்க முடியாத முழுமையான பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமாகவும் திகழ்கிறான். இதுவே பகவத்கீதையும் மற்ற தர்மசாஸ்திரங்களும் கூறும் முக்கிய கருத்து. நமது பண்டைய இந்து சாஸ்திரங்களில் விராட் புருஷரின் வர்ணனை உள்ளது. அவரது வாயிலிருந்து புலனடக்கம் கொண்டவர்களும் ஞானம் உடையவர்களும் தர்மமும் புனிதமும் உடையவர்களுமான அந்தணர்கள் தோன்றினர். தோளிலிருந்து சத்திரியர்கள் தோன்றினர். துடைகளிலிருந்து வைசியர் மற்றும் விவசாயிகள் தோன்றினர். மனிதர்களுக்கு உணவையும் மற்ற தேவைகளையும் வழங்குவது அவர்களது கடமை. விராட் புருஷனின் பாதங்களிலிருந்து உலகில் கடினமாக உழைக்கும் சூத்திரர்கள் தோன்றினர். மனித உடலின் பகுதிகளைப் போல சமுதாயத்தின் எல்லா பிரிவுகளும் அதன் பிரிக்க முடியாத அங்கங்களே. மாணவ பருவமான பிரம்மச்சரிய வாழ்க்கையையும் பின்னர் இல்லற வாழ்க்கையையும் முடித்த பிறகு ஓய்வு வாழ்க்கை வாழ நேரம் உள்ளது. எல்லா பற்றுகளையும் துறந்து தனிமையில் ஆழ்ந்த தியானம் செய்யும் துறவு வாழ்க்கையும் உள்ளது. ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பிரபஞ்ச இயக்கத்துடன் தன்னை ஒருங்கிணைத்து கொண்டால் அவன் தனது நன்மையை மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி உள்ளவர்களின் நன்மையையும் பெருக்குவான். அதுவே நாம் ஒவ்வொருவரின் உயர்ந்த கடமை. இரண்டற்ற ஒன்றையான பிரம்மத்தின் பல வெளிப்பாடுகளை நமக்கு நினைவுபடுத்தவே பல கை கால்கள் உடையவராக விராட் புருஷர் உருவகம் செய்யப்பட்டுள்ளார். உலகம் என்னும் நாடக மேடையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நடிகன். தான் நடிக்க வேண்டிய பகுதியை முடிந்தவரை நன்றாக நடிக்க அவன் கற்க வேண்டும். நடிப்பில் எந்த இருவருக்கும் ஒரே மாதிரியான பாத்திரம் வருவதில்லை. எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர்
என்று அமெரிக்காவின் சுதந்திர சாசனம் கூறுகிறது. ஆனால் அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் எந்த இருவரும் ஒன்றுபோல் இருப்பதில்லை என்பதை நாம் அறிவோம். எனவே எல்லோரும் எப்படி சமமாக இருக்க முடியும்? அதற்கு வேதாந்தம் கூறும் பதில் இதுதான். ஒரே ஆன்மாதான் எல்லோரிலும் உரைகிறது. ஆனால் உடல் திறன், மனத்திறன், மனிதர்களின் சம்சார வாசனைகள் ஆகியவற்றை பொறுத்தவரை மனிதர்கள் சமமானவர்கள் கிடையாது. ஒருவரிடமிருந்து மற்றவர் பெருமளவில் வேறுபடுகின்றனர். ஆன்மீக நிலையில் சமத்துவமும் சமநிலையும் உள்ளன. மற்ற நிலைகளில் எண்ணிலடங்கா வேறுபாடுகள் உள்ளன. சிறந்த அறிஞரும் கொடைவள்ளலுமான ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் ஒருமுறை ஸ்ரீராமகிருஷ்ணரிடம், சிலருக்கு அதிக சக்தியையும் சிலருக்கு குறைந்த சக்தியையும் கடவுள் கொடுக்கிறாரா என்ன என்று கேட்டார். அதற்கு குருதேவர் கூறினார், மனிதன் முதல் எறும்பு வரை உள்ள எல்லா உயிரினங்களிலும் கடவுள் நிறைந்திருக்கிறார். ஆனால் சக்தி வெளிப்பாட்டில் வித்தியாசம் உண்டு. இல்லாவிட்டால் ஒருவன் 10 பேரை அடைத்து வீழ்த்துகிறான், மற்றொருவன் ஒருவனைக் கண்டே ஓடுகிறான். அது எப்படி? சக்தி வெளிப்பாட்டில் வித்தியாசம் இல்லை என்றால் உங்களை ஏன் எல்லோரும் மதிக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன 2 கொம்புகளா முளைத்திருக்கின்றன? உங்களிடம் பிறரை விட அதிக படிப்பும் கருணையும் உள்ளன. அதனால்தான் மக்கள் உங்களை மதிக்கிறார்கள், பார்க்க வருகிறார்கள் என்று கூறினார். யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளவும், தனது திறமைகளை கண்டறியவும், தனது இயல்பை பற்றிய உண்மையை அறியவும், பின்னர் தனது வளர்ச்சி பாதையை ஸ்வதர்மத்தை பின்பற்றவும் இந்து மதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் போதிக்கிறது. அப்போதுதான் தனக்கும் சமுதாயத்திற்கும் தான் ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்பதை பற்றிய தெளிவான புரிதல் அவனுக்கு ஏற்படுகிறது. ஒருமுறை இல்லறத்தில் இருக்கும் ஓர் இளைஞன் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் தான் உலகை துறந்து துறவரம் ஏற்க முடிவு செய்துள்ளதாக கூறினான். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவனை குடும்பத்திற்கு திரும்பி செல்லும்படி அறிவுரை வழங்கினார். அதற்கு அவன், ஓ எனது மாமனார் எனது குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று கூறினான். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவனிடம், உனக்கு தன்மானம் இல்லையா என்று கேட்டார். அவனை கடிந்து கொண்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் அவனை ஒரு வேலை தேடிக்கொண்டு குடும்பத்தை பாதுகாக்கும்படி கூறினார். ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டிய சில தர்மங்கள் உள்ளன. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் உள்ளவர்கள் பின்பற்ற வேண்டிய தர்மங்கள் உள்ளன. சாதாரண உலக வாழ்க்கையும் பிரபஞ்ச நீதியான தர்மத்தின் அங்கமே. வாழ்க்கையின் கடமைகளை சரியான வழியில் நிறைவேற்றுவதன் மூலம் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீக முன்னேற்றத்தை அடையலாம். செயலில் பெரியது சிறியது என்னும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. வாழ்க்கையின் நிலையிலும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அனைவரும் ஆன்மீகத்தில் நிறைநிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதுவே ஸ்ரீமத் பகவத்கீதையின் மைய கருத்து. பின்வரும் ஸ்லோகத்தில் அது தெளிவாக கூறப்படுகிறது. யாரிடமிருந்து எல்லா செயல்களும் தோன்றுகின்றனவோ, பிரபஞ்சம் எல்லாம் யாரால் வியாபிக்கப்பட்டு உள்ளதோ, அந்த இறைவனை கர்மங்களால் வழிபடுவதன் மூலம் மனிதன் நிறைநிலையை அடைகிறான். நமக்கு 2 வழிகள் உள்ளன. முதலாவது, தர்ம வழியில் நின்று உலகப் பொருட்களை அடைந்து அவற்றை அனுபவிப்பது. இதை ஒழுங்காக கடைபிடித்தால் அதுவே ஒருவனை இறை அனுபூதி பெறுதல் மற்றும் அனைத்து பந்தங்களிலிருந்தும் விடுபடுதல் என்னும் 2வது வழிக்கு இட்டு செல்கிறது. ஒருவன் தனது தகுதிக்கு ஏற்ப இந்த 2 வழிகளில் ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். ஆசைகளும் பொய்களும் பேராசைகளும் நிறைந்த அதர்ம வழியில் செல்வதை ஒருவன் தவிர்க்க வேண்டும். செயல்கள் மூலம் பெரும் செல்வம் கிடைத்தால் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தனது மற்றும் மற்றவர்களது ஆன்மீக நலனுக்காக அதை பயன்படுத்த வேண்டும். அடுத்த தலைப்பு, இல்லறத்தாரின் கடமைகள். இந்து மதத்தை பொறுத்தவரையில் சமுதாய வாழ்க்கையில் இல்லறத்தார்களே மையத்தூண் போன்று விளங்குகிறார்கள். சமுதாயத்தின் பொது நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தங்களால் இயன்றவற்றை செய்யும்படி சிறுவர்களுக்கு கற்றுத்தர வேண்டியது மிகவும் அவசியம். மனுஸ்மிருதியில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. உயிர் வாழ்வதற்கு உயிரினங்கள் காற்றையே சார்ந்திருப்பது போல் மற்ற நிலைகளில் உள்ளவர்கள் அனைவரும் இல்லறத்தார்களையே சார்ந்துள்ளனர். இல்லற வாழ்க்கை புலனின்பங்களை அனுபவிக்க மட்டுமே ஏற்பட்டது அன்று. ஸ்ரீகிருஷ்ணர் தனது சீடரான
உத்தவருக்கு செய்த உபதேசத்தில் இந்த கருத்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தனி மனித வாழ்க்கை பிரபஞ்ச வாழ்க்கையின் ஓர் அங்கமாக உள்ளது. எனவே ஞானத்தை அடைவதில்தான் நன்மை உள்ளது என்பதையும் புலனின்பங்களில் நன்மை இல்லை என்பதையும் இல்லறத்தார் நினைவில் கொள்ள வேண்டும். தனது இல்லற கடமைகளின் மூலம் இறை வழிபாட்டை செய்த பிறகு ஒரு பக்தன் ஆன்மீக சாதனைகளில் முழுமையாக இறங்கி மனதை புனிதமாக்கிக் கொள்வதற்கு காட்டிற்கு செல்லலாம். இந்து மத சாஸ்திரங்களின்படி இல்லறத்தார்கள் நிறைவேற்ற வேண்டிய 5 வித கடமைகள் உள்ளன. அவை தேவ வழிபாடு, சாஸ்திரங்களை கற்றல், பண்டைய ரிஷிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சக மனிதர்களுக்கு உதவுதல், இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தல், மிருகங்களை காப்பாற்றுதல் ஆகியன. இந்த கடமைகள் பஞ்ச மகா யஜ்ஞங்கள், அதாவது 5 பெரிய யாகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை அனைத்தையும் கடனே என்று நொந்தபடி செய்யாமல் சேவை மற்றும் வழிபாட்டு மனப்பான்மையுடன் செய்ய வேண்டும். அப்போது அது ஒருவனை பந்தத்தில் ஆழ்த்தாமல் அவனது ஆன்மீக வாழ்க்கையில் உதவுகிறது. கடமை, சேவை, வழிபாடு இவற்றை ஒருங்கிணைப்பதே வேதாந்தத்தின் நோக்கம். ஆன்மீக வாழ்க்கையுடன் ஒரு செயலை சம்பந்தப்படுத்த முடியாவிட்டால் அதை கடமை என்று கூற முடியாது. ஒரு செயல் இறைவனிடமிருந்து உன்னை பிரித்து இழுத்து சென்றுவிடும் என்றால் அந்த செயலை செய்யாதே. செயல்கள் நம்மை இறைவனுக்கு அருகில், மிக அருகில் அழைத்து செல்ல வேண்டும். பாகவதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவரிடம் கூறுகிறார், என்னையே புகலிடமாக எண்ணி வேறெதிலும் நாட்டம் இல்லாதவனாய் என்னை தனது கடமைகள் மூலம் எப்போதும் வழிபடுபவன் ஞானத்தையும் விழிப்புணர்வையும் அடைகிறான். அத்தகையவன் சீக்கிரத்தில் எனது நிலையை அடைகிறான். எல்லா கடமைகளையும் என்னிடம் பக்தியுடன் செய்தால் அதுவே ஒருவனை முக்தி நோக்கி அழைத்து செல்கிறது. இதுவே அருளை பெறும் வழி.